காரணத்தை நாங்கள் ஆராயும் பொழுது அங்கே முழுக்க முழுக்க ஒரு சாதியினர் தான் இந்த சாதி வெறியை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றனர் என்று அறிய முடிகிறது. அவர்கள் மறவர் சாதியினர். சரி, மறவர் சாதியினர் எப்பொழுது 4 நெறிக்கு வந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் ஆராயும் பொழுது சுமார் 35-40 வருடங்களுக்கு முன்பு அந்த ஊரில் மறவர்கள் இல்லை. 1000 குடும்பங்களுக்கு மேலாக வெள்ளாளர் குடும்பங்கள், பிள்ளைமார் சாதியினர் குடும்பங்கள் தான் அங்கே பெரும்பான்மையாக இருந்திருக்கின்றனர். அதற்கடுத்ததாக அங்கே வானமாமலை பெருமாள் கோயிலை சுற்றியுள்ள சன்னதி தெரு, உள்மாட தெரு, வெளிமாட தெரு போன்ற தெருக்களில் ஐயங்கார்கள், பிராமணர்கள், வைணவ பிராமணர்கள் முழுக்க குடியிருந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக தான் மற்ற கோணார் சாதியினர் மற்றவங்கெல்லாம் குடியிருந்திருக்கிறாங்க. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்பு சிறு சிறு குழுவாக 4 நெறிக்குள் வந்த மறவர் சாதி குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக வெள்ளாளர் குடியிருப்புகள் முழுக்க புகுந்து அவருடைய இடங்களை, அவருடைய வீடுகளை இவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். இவர்கள் தான் குடியிருந்து வருகிறார்கள். அன்றைக்கு 1000 வெள்ளாளர்கள் குடும்பங்கள் இருந்த நிலையில் இன்று 1000 மறவர் சாதி குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் அவருடைய இடங்களில். அன்று நூற்றுக்கணக்கான பிராமணர்கள் இருந்த அந்த சந்நிதி தெரு, உள்மாட, வெளிமாட தெருக்கள் எல்லாமே இன்று மறவர் சாதியினர் குடியிருக்கின்றனர். இன்னைக்கு எண்ணிக்கையில் ஒரு 25 to 30 பேர் வரைக்கும் தான் அங்கே பிராமணர்கள் இருக்கிறார்கள். அதுவும் அந்த கோயில் பணிகளுக்காக. இப்படி ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது. எல்லோரும் எல்லா இடத்துலையும் பிழைக்க போகிறோம் வாரோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு 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 வன்முறையாக ஒரு சாதியினரை விரட்டி அவர்களுடைய இடத்தை கைப்பற்றி குடியிருந்து வருகிறார்கள் என்பதை நாங்கள் கேள்வியுற்ற போது மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம். இன்றைய நிலையில் அங்கே சுமார் 1000க்கும் மேற்பட்ட மறவர் சாதியில் வசித்தவர்கள், அது முழுக்க அங்கே பெரும்பான்மையாக வசித்த வெள்ளாளர்கள் இன்று 100 பேராக குறைந்து விட்டனர். அதுக்கு அடுத்தபடியாக கோணார் சாதியினர் 500 குடும்பங்களுக்கு மேலே வசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பறையர்கள் 150 குடும்பங்கள் வாழ்ந்த இடத்தில் 200 குடும்பங்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்களும் இந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் வெளியேறி இன்று 100 குடும்பங்கள் மட்டும்தான் வசிக்கிறாங்க. ஆக வெள்ளாளர் 100 குடும்பங்கள், பறையர் 100 குடும்பங்கள், பிராமணர்கள் 30 குடும்பங்கள், ஒரு அருந்தையர்கள் ஒரு 3 குடும்பங்கள், இந்த மாதிரி தான் வசிக்கிறாங்க. அங்கே வெள்ளாளர்கள் ஒடுக்கப்பட்டது போல, பிராமணர்கள் ஒடுக்கப்பட்டது போல அங்கே ஆசாரி தெரு என்று ஒரு தச்சு வேலை செய்யும் ஆசாரி தெருக்கள் நிறைய குடியிருந்திருக்கிறாங்க. தெருவே ஆசாரி தான். இன்றைக்கு அந்த ஆசாரி தெருவே காணாமல் போய் முழுக்க மறவர்கள் குடியிருக்கிறார்கள். அது மாதிரி குயவர்கள், மண்பாண்டம் செய்யும் குயவர்கள் வசித்த கொசக்குடி தெருன்னு ஒன்று இருந்தது. அதுவும் காலி செய்யப்பட்டு இவர்களுடைய வன்முறையை தாங்காமல் அவர்களும் காலி செய்து ஓடிவிட இன்றைக்கு கொசக்குடி தெருவும் காணாமல் போய் இன்று மறவர்கள் முழுக்க குடியிருந்து வருகிறார்கள். இப்படி அதை சுற்றிலும் உள்ள ஜீயர்குளம், இன்னும் நாங்கள் அறிக்கையில் விரிவாக சொல்லியிருக்கிறோம். நேரம் கருதி நாங்கள் சுருக்கமாக சொல்கிறோம். இந்த அறிக்கை 20 பக்கம் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு ஊடகவியலாளரும் தயவுசெய்து கொஞ்சம் நேரம் எடுத்து படித்து நாங்கள் சுருக்கமாக கூறியவற்றை நீங்கள் விரிவாக அறிந்து கொள்ளும்படி உங்களை வேண்டுகிறோம். சுற்றியுள்ள கிராமங்களிலும் அதுபோல் பெண்களிடத்தில் பாலியல் வன்கொடுமை, இது போன்ற பெரும் வன்முறைகள் செய்து காலி செய்து விரட்டியிருக்கிறார்கள். நாடார்களை, பெரும்பத்து நாடார்கள் என சொல்லப்படக்கூடிய நாடார்களை வெட்டி வீழ்த்தி அவர்களையும் அச்சுறுத்தம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 4 நெறியில் 2 நாடார் மளிகை கடை இருக்கிறது, ஒரு கோணார் மளிகை கடை இருக்கிறது. மற்ற எல்லாரும் மறவர் சாதியினுடைய மளிகை கடை தான். அந்த 2 நாடார்களும் இங்கே குடியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவங்க வெளியூர்லேருந்து குடியிருந்து கடை மட்டும் நடத்துறதுக்கு இங்கே வராங்க. அப்போது இங்கே கடை வச்சு நடத்துகிறவங்க கூட குடியிருக்க முடியாத அளவிற்கு அங்கே ஆதிக்கம் நிகழ்கிறது. இப்படியாக ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு நடந்து அந்த ஊரை, அந்த பகுதியில் 4 நெறி ஒரு பெரிய நகரம், பேரூராட்சி, தாலுகா தலைமை மையம், அங்கே நீதிமன்றம் இருக்கிறது. இப்படியான பல்வேறு வசதிகள் கொண்ட அந்த ஊரை இவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். இப்படி எல்லா சாதியினத்திலும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் நிகழ்த்தக்கூடிய அந்த சாதியினர் இங்கே 200 குடும்பங்கள் மேலே வசித்த அந்த பறைகளினுடைய
குடியிருப்புக்குள்ளும் அட்டூழியம் செய்து அவர்களை விரட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலங்கள் 200 ஏக்கர் நிலங்கள் அவர்களிடம் பறிபோயிருக்கிறது.